வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். ஐயா எடுத்துக்கோங்க. சரவண மாதிரி கீழே இருக்கவங்கள நாம தானே கை தூக்கி விடணும். அதுதானே சரியும் கூட. ஆமாங்க ஆமாங்க. அப்போ அந்த சம்பந்தம் சரியா வரும்னு சொல்றீங்களா? எழுதி தரேன், இது கண்டிப்பா நடக்கும். அவங்க அம்மா இதுக்கு ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே. ஏன்னா அவங்க பார்த்து பார்த்து தான் பேசுறாங்க. பெரிய இடமெல்லாம் எதுக்கு, நமக்கு ஏத்த மாதிரி இடத்த பார்த்துக்கலாமோன்னு அவங்க நினைச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது. அபிராமி கொஞ்சம் அப்படிதான், எதுலயும் கொஞ்சம் கரெக்டா இருக்கிறவ. நான் சொன்னா கண்டிப்பா கேட்டுக்குவா. இப்பதான் ஒரு விஷயமே என் மூளைக்கு உரைக்குது. என்னது? அவன் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்காக கொஞ்சம் பணம் கேட்டிருந்தான். ஒரு 10 லட்சம் வேணும். நம்மளுக்கு வியாபாரத்துல ஒரு மொடை, அதனால அதை ஏற்பாடு பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க. அந்த பணத்தை உங்களால முடிஞ்ச அபிராமி கிட்ட நீங்க கொடுத்துருங்க. அப்புறம் பின்னால அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன் சொல்றேன்னா, அப்பதான் அபிராமிக்கு உங்க மேல ஒரு மரியாதை வரும். அதுவும் நீங்களே கொடுத்து உதவி பண்ற மாதிரி இருக்கட்டும். சரிங்க. எனக்காக தான் கொடுக்குறீங்க. நான் அதை உங்களுக்கு திருப்பி தரேன்றதும் அவங்களுக்கு தெரிய வேணாம். அப்புறம் ஏன் நீங்க எனக்கு திருப்பி தரணும்? சரவணனை மருமகனாக்கி எங்க கூடவே வச்சுக்கலாம் நாங்க பாக்குறோம். அப்படி இருக்கும்போது சம்மந்தியாக போற குடும்பத்துக்கு நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா என்ன? அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தை நானே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த அம்மாட்ட பேசி இந்த சம்பந்தத்தை முடிச்சு கொடுத்துருங்க, அது போதும். தாராளமா பண்ணிடலாம். இதை நான் உங்களுக்கு வாக்காவே கொடுக்குறேன். முதல்ல அந்த பணத்தை கட்டுறதுக்கான வழியை பாருங்க, மற்றதெல்லாம் தானாவே நடக்கும். ரொம்ப சந்தோஷங்க, நான் அப்படியே செஞ்சிடறேன். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? வரேங்க. ரொம்ப சந்தோஷங்க. நல்லதுங்க. சரிங்க. அப்பா, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அதான் சரவணனுக்கும் நல்லது, ரம்யாவுக்கும் நல்லது. 10 லட்சம் ரூபாய் பண பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. ஐயோ வாங்க. அம்மா எங்கம்மா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல தவறாம அம்மா கோயிலுக்கு போயிடுவாங்க. ஓ ஆமாம், உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அதுக்கு பணம் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட்டோ? ஆமாங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஃபாரின்ல இருந்து ஊசி வர வச்சு 4 தடவை போடணுமா. முதலாளி கொடுத்த காசை வச்சு முதல் ஊசி போட்டுட்டோம். மீதிக்கு தான் அண்ணன் பணம் ஏற்பாடு பண்ண போயிருக்கு. வாங்கம்மா. வெள்ளிக்கிழமைல அதான் கோயிலுக்கு போயிருந்தேன். என்ன சொல்ற வாயாடி, விடாம பேசிட்டு இருந்தாளா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் ஒரு விஷயம் கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்னங்க? ஹாஸ்பிட்டலுக்கான பில்லை நானே கட்டிடுறேங்க. இல்ல எதுக்குங்க? எங்க வீட்டுக்கு வந்தப்பதானே இப்படி ஆயிடுச்சு. என் பையனே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். நான் என் பொண்ணோட ஆஸ்பத்திரி செலவை பத்தி பேசலைங்க. உங்க பொண்ணோட ட்ரீட்மெண்ட் செலவை பத்தி பேசுறேன். இந்த பணத்தை அரேஞ்ச் பண்றதுக்கு தானே சரவணன் அலைஞ்சிட்டு இருக்கா. அப்படி என்னங்க, ஒரு 10 லட்ச ரூபா வருமா? அதை நான் கொடுத்துட்றேன். எதுக்குங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏங்க, யாருக்கிட்டயோ எதுக்கு வாங்கணும்னு நான் யோசிக்கிறீங்க? அப்போ அந்த யாருக்காகவா தான் 4 கிழமையும் பார்க்காம ஆஸ்பத்திரியை கதின்னு இருக்கீங்களா? சரியான நேரத்தில் நீங்கள் மட்டும் என் பொண்ணை ஆஸ்பத்திரியில் கூட்டு வந்து அட்மிட் பண்ணலன்னா என் பொண்ணு பொழைச்சிருப்பாளா இல்லையானே தெரியாது. அப்படி இருக்கும்போது இது ஒரு நன்றி கடனாவது செய்யறதுக்கு விடுங்களேன். இல்லைங்க, நாங்க செஞ்சதும் நீங்க செய்யறேன்னு சொல்றதும் ஒண்ணு இல்லைங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க ஏற்கனவே நிறைய பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்போ இன்னொரு சுமைய எங்களால சுமக்க முடியாதுங்க. நீங்க உதவுறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் செஞ்சுட்டு செய்யட்டுமான்னு கேட்டேன்.
என்ன சொல்றீங்க? ஆமாங்க, மனோகர் போனான்ல, அதுக்கு தான். ஒரு நிமிஷம். என்னாச்சு? பணம் கட்டியாச்சுப்பா. சரி, நீங்க எப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என் பொண்ணுக்கு உதவி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் நானும் இதை செஞ்சிருக்கேன். தயவு செஞ்சு இதை வேணான்னு சொல்லிடாதீங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இருந்தாலும் 10 லட்சங்கிறது பெரிய பணங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்? சிரமமா சந்தோஷமாங்கிறது என்ன பொறுத்தது. அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். பணத்தை கட்டியாச்சு, நல்லபடியா இந்த பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஒண்ணுனா நான் சும்மா இருப்பேனா? என்னம்மா சொல்ற? நீங்க செஞ்சிருக்கிறது பெரிய உதவிதான். ஆனா அது அப்படியே என்னால ஏத்துக்க முடியாது. சரவணனும் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இத ஒரு கடனா உங்ககிட்ட வாங்கினதா நான் வச்சுக்கிறேன். சரவண ஏற்பாடு பண்ற பணம் கிடைச்சதும் இதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறோம். சரிங்க, அதுதான் உங்க விருப்பம்னா தாராளமா செய்யுங்க. நான் குறுக்க நிக்கல. நான் செஞ்சதை நீங்க ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயங்க. இருங்க, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். என்னம்மா அவரு மொத்த பணமும் கட்டியிருக்காரு. இப்ப அண்ணன் கிட்ட என்னம்மா சொல்றது? தெரியலையே, சொல்லாமலும் இருக்க முடியாது. சரி விடு, அவன் வந்ததும் நானே சொல்லிக்கிறேன். அவங்க எதுக்குமா நம்ம ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தரணும்? என்னடா பண்ண சொல்ற? நானும் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். முதல்ல நீங்க எதுக்கு நம்ம வீட்டு பிரச்சனையை பத்தி வெளியில் உள்ளவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதுனால தான் அவர் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன ரேணுகா இதெல்லாம்? அண்ணே, நாங்க சொல்லணும்னு எதையுமே சொல்லலண்ணே. அவங்க இருக்கிறப்பவே டாக்டர் வந்து பேசிட்டாங்க. கேட்டியா? அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டே டாக்டர் பணத்தை எப்ப கட்ட போறீங்கன்னு கேட்டாங்க. பார்த்தவங்க விவரம் கேக்குறாங்க, சொல்லாம இருக்க முடியுமா? அப்போவும் நீ பணத்தை ஏற்பாடு பண்ண போயிருக்கன்னு தான் நாங்க சொன்னோம். ஆனா அவரு அதுக்கு முன்னாடியே பணத்தை கட்டிட்டு வந்து நிக்கிறாரு. நான் ஒன்னும் அவர் பணம் தரேன்னு சொன்னதும் சந்தோஷமா சரின்னு சொல்லலையே. ஏற்பாடு பண்ண பணம் வந்ததும் அவங்க கொடுத்தத திருப்பி கொடுத்துடுறேன்னு தான் சொல்லியிருக்கேன். முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட கடன் படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற மாதிரி தானே உங்க அம்மாவும் நினைப்பேன். அப்புறம் என்னடா? சரி, அது இருக்கட்டும். நீ போன விஷயம் என்னாச்சு? அண்ணன் பணம் தந்தாரா? வாங்கிக்க மாப்ள. அண்ணன், அம்மா உன்னதான் கேக்குறாங்க. முதலாளி பணம் தரதா சொல்லிருக்காருன்னு நீ தானே சொன்ன. என்னாச்சுன்னு? சரவணா, என்னாச்சுடா? மா, அது முதலாளி கிட்ட இப்ப பணம் இல்லையா. தர வேண்டியவங்க யாரோ இழுத்தடிச்சிட்டாங்களா. அதனால வந்ததும் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம நானும் வெளியில கூட கேட்டிருக்கேன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கிடைச்சிரும். பாத்தியா, நம்ம நல்ல நேரம்தான். சாமியே இன்னைக்கு இவங்க மூலமா பணத்தை கட்டியிருக்கு. அண்ணன் தராரோ இல்ல நீ கேட்ட இடத்துல தராங்களோ, பணம் வந்ததும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். இக்கட்டான நேரத்துல உதவி செஞ்சிருக்காங்க, அதை திருப்பி கொடுத்துறதுதான் நமக்கு மரியாதை. என்ன சரவணா சொல்ற? மா, சரிம்மா, கொடுத்துடலாம். சரிடா, நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். அண்ணன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். பணத்தை பத்தி யோசிக்கிறியானே? அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இவ்வளவு செலவு பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வேணான்னு. ஏய், என்ன பேசுற நீ? நீ அமைதியா இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரியா?
ரேணுகா, ரம்யா வந்திருக்கா. நான் எங்கன்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிடுறேன். ஏன்னு ரம்யா அக்கா தானே வராங்க, அதுல என்ன இருக்கு? கேள்வி எல்லாம் கேட்காத, நான் இல்லைன்னு மட்டும் சொல்லு. வெயிட் பண்றேன்னு சொன்னா நான் வெளியூர் போயிட்டேன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? போ போ போ. சரிண்ணே. ரேணுகா, அக்கா நீங்க எங்க இங்க? அது சும்மா தான் வந்தேன். சரவணா எங்க? சரவண அண்ணன் இங்க இல்லையேக்கா. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு செந்தில் சொன்னா. இங்கதான் இருந்துச்சு, இப்பதான் கிளம்பி போச்சுக்கா. ஓ, அப்படியா? சரி, திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு தானே வருவான். நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். இல்லக்கா, அண்ணன் வெளியூர் போயிருக்கு. வெளியூர்க்கா? ஆமாக்கா, வேலை விஷயமா போறதா சொல்லுச்சு. சரி, எப்ப வருவான்? அதாவது தெரியுமா? தெரியலக்கா, இன்னைக்கு எப்படியோ வரமாட்டேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போச்சு. நான் வேணும்னா அண்ணன் வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். வேணாம், நானே பண்ணிக்கிறேன். ஏன் கட் பண்றான் அவன்? தெரியலையேக்கா. வேணும்னே அவாய்ட் பண்றானா? ஏன் இப்படி பண்றான்? எதுவுமே புரியலையே. சரி ரேணுகா, இப்ப நான் கிளம்புறேன். சரவணன் வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லு. இல்ல இல்ல, அவன் வந்தா நீயே எனக்கு ஃபோன் பண்ணி கொடு, சரியா? சரிக்கா, வரேன். என்னென்ன நடக்குதுங்க? ரம்யா அக்காவை ஏன் அவாய்ட் பண்ற? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு வேலை, அதை முடிச்சுட்டு தான் பார்க்கணும். அம்மா கீழே போனாங்கல்ல, நீ போய் அவங்கள பாரு போ. சரிண்ணா. சாரி ரம்யா, நான் கடவுளா மதிக்கிற முதலாளி என் காலில் விழுந்து கேட்குறாரு. அதுக்கு நீயே என்னை வெறுத்து ஒதுக்கணும். அதுக்காக தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். என்னை மன்னிச்சிடு. டேய், உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஏன் என்ன அவாய்ட் பண்ற? நல்லா தானே பேசிட்டு இருந்த, ஏன் இப்ப திடீர்னு இப்படி மாறிட்ட? என்ன ஆச்சு உனக்கு? வீட்ல வந்து கேட்டா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேங்கறாங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தா ஊர்லயே இல்லங்கறாங்க. ஃபோன் பண்ணாலும் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. என்ன காரணத்துக்காக நீ என்ன பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன வந்து பார்க்கலனா நான் என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு நான் உன்னை மிரட்டினது உண்மைதான். ஆனா அதுக்காகலாம் நீ இப்படி எல்லாம் செய்யாத சரவணா. இப்போதைக்கு நம்ம லவ் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அதானே உனக்கு வேணும்? சரி, நானும் வெயிட் பண்றேன். ஆனா தயவு என்னம்மா ரம்யா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அது சும்மாதான்ப்பா. யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருந்தது. அது போன் பேசிட்டு இருந்தேன்ப்பா, ஃப்ரெண்டு கிட்ட. ஓ, என்னாச்சு ரம்யா உனக்கு? ஏன் என்னமோ மாதிரி இருக்க?
அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. உனக்கு எப்படி என் முகத்தை பார்த்து என் மனசு சரியில்லைன்னு தெரியுமோ, எனக்கும் அப்படிதான். மனசுல இருக்கிற சோகம்தான் முகத்துல இருக்கிற வாட்டம். எப்பவுமே பிரகாசமா ஜொலிக்கிற உன் முகம் இன்னைக்கு வாடி கிடக்கு. அதான் என்னாச்சுன்னு கேட்குறேன். நீ எப்பவுமே என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டே ரம்யா. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுல எனக்கு நம்பிக்கையும் இருக்கு. ஒருவேளை அப்படி நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீன்னா அதுக்கு மேல நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன் தெரியுமா? என் பொண்ணு நான் ரொம்ப உயர்வான இடத்துல வச்சிருக்கேன். அவ எடுக்கிற எந்த முடிவும் சரியானதா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால உனக்கு எப்போ மனசுல உள்ளதை சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. இந்த அப்பா ஒரு அரணா உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்பட்டு உட்காந்துருக்க கூடாது. உலகத்திலேயே ஒரு பொண்ணை காயப்படுத்தாத ஒரு ஆண் உண்டுன்னா அது அப்பான்ற ஒரு உறவு மட்டும்தான். நான் உன்னை என்னைக்குமே காயப்படுத்த மாட்டேன். நீ காயப்பட்டு நின்னா சும்மா வேடிக்கையும் பார்க்க மாட்டேன். சரியா? நீ போடுற காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல. இப்போ எனக்காக அந்த காஃபியை போட்டு கொடு. வா போட்டு கொடு. வா போய் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபியை போட்டு கொடு. சரி. உன் மனசுல இருக்கிற வருத்தம்லாம் லேசாயிடும். சரிப்பா. போ. ஓ வணக்கம். சொல்லுங்க. நீங்க சொன்ன விஷயம் நல்லபடியா நடந்துருச்சு. அப்படியா? ஆமாங்க, அந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த பணத்தையும் நானே கட்டிட்டேங்க. அருமை அருமை. அப்புறம் அபிராமி என்ன சொன்னா? ஐயோ, ஏன் பணத்தை கட்டினீங்க? அதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு அந்த அம்மா ஒரே பிடிவாதம். நல்ல வேலைங்க, நான் பணத்தை கட்டிட்டு தான் விஷயத்தையே அவங்க கிட்ட சொன்னேன். அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்பவும் அவங்க விடலையே. வெளியில பணம் கேட்டிருக்கோம், அது வந்ததுமே இதை திருப்பி தரோன்னு சொன்னாங்க. நம்ம கொடுத்தாதானே அவங்க திருப்பி தர்றதுக்கு. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டு வருது. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. இருக்கேன். உங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். அவங்க மனசுல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கு நீங்க தாங்க பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அதான் நான் அப்பவே சொன்னேனே, சரவணனுக்கு இப்படி ஒரு நல்ல சம்மந்தம் வர்றப்ப என்னாலான எல்லா உதவியும் செய்வேன்னு. அப்புறம் என்ன, நேரா அபிராமி கிட்ட கல்யாண விஷயத்த பேசிட வேண்டியது தானே? ஐயோ, அதுக்குள்ளேயேவா? பின்ன ஊருக்கு போய் லெட்டரா போடுவீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? இப்பெல்லாம் காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தையே முடிச்சிடுறாங்க. பொறுமையா பாத்துக்கலான்னு விட்டா உள்ளதும் போச்சுடான்னு நாம தான் புலம்பிட்டு இருக்கணும். புரியுதுங்க, ஆனா உடனே கேட்டு சரவணனோட அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா? அது எப்படி சொல்லுவா? கடன் பட்டிருக்கால, கண்டிப்பா ஒத்துக்குவா. இங்க பாருங்க, ஒரு சில விஷயங்களை கேட்கவே தயங்கக்கூடாது. ஆமாவோ இல்லையோ தைரியமா கேட்டிருக்க, வர்றத அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க. எனக்கு தெரிஞ்சு அபிராமி மாட்டேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தான் பையனுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் வர்றப்ப அது வேணான்னு சொல்ல அவளுக்கு கண்டிப்பா மனசு வராது. அப்படியே அவ மாட்டேன்னு சொன்னாலும் அதை மாத்தி சொல்ல வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க தைரியமா போய் கேளுங்க. சரிங்க, எப்படியும் நாளை காலையில பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து நாங்க விஷயத்த பேசிடுறோம். சரி. நீங்க சொன்னது மாதிரி அவங்க கேட்டதும் சரின்னு சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷங்க.
கவலையே படாதீங்க, இதெல்லாம் சாமி கணக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க கும்பகோணத்துக்கு வந்தது என் பொண்ணை பார்க்க, ஆனா கட்டி கொடுக்க போறது உங்க பொண்ண. எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடக்குது. நாளைக்கு முதல் வேளையா சரவணன் வீட்டுக்கு போய் சம்மந்தம் பேசுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க. வாங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஹாய். உள்ள வாங்க. அம்மா இங்க வாயே. உட்காருங்க. உட்காருத்தாங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க தம்பி, உட்காருங்க. ரேணுகா, போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரி. என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? மதியம் தான் டிஸ்சார்ஜ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. மதியம் வரைக்கும் என் டைம் வேஸ்ட் பண்ணுறது இப்போ நல்லா தானே இருக்கா, அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் உட்காந்துக்கிட்டு? ஆமா ஆமா, சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் வாசனையே ஆகாது. எப்படா போலான்னு நினைப்பாங்க. எடுத்துக்கோங்க. உங்க பையன் சரவணனை எங்க பொண்ணு ஈஸ்வரிக்கு கட்டி கொடுக்கணும் நாங்கெல்லாம் விரும்புறோம்.